ஹலோ அண்ட் வெல்கம் டு மெட்ராஸப்பட்டினம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாது. பேசிக்லி ஒரு கிராட்டிடியூட் மெசேஜ் தான். தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்களோட விஷஸ்லாம் நிறைய பேர் விஷஸ் வந்தது. ட்விட்டரில் வந்தது, இன்ஸ்டாகிராம் வந்தது, நிறைய சோஷியல் மீடியா, மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஃபேக்ட் இன்பாக்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாட்ஸ்அப் கூட அமிச்சாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். யூடியூப்ல கீழே எத்தனையோ பேர் விஷயம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரைடு வந்து அதான் சொன்னேன், நான் மேட்ச்க்கு அப்புறம் கூட சொன்னேன், ஒரு ட்ரீமியா இருந்திருக்கு. ஃபேரி டெய்ல் ரைடு மாதிரி இருந்திருக்கு. பல பல தருணங்கள்ல பல சுச்சுவேஷன்ஸ்ல வேற வேற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஜேர்னியா போயிருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட்டும் விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இல்லாம பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாக்டவுன்ல இருக்கும் போதெல்லாம் வந்து திருப்பி கிரிக்கெட் ஆரம்பிக்காதான்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல யூடியூப்ல வந்து நான் நிறைய ஆடியன்ஸோடையும் பீப்புளோடையும் நிறைய கம்யூனிகேட் பண்ணேன். அந்த கம்யூனிகேட் பண்ணது வந்து எனக்கு ஒரு நிறைய ஒரு ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் லைஃப், நிறைய ஒரு லேர்னிங் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு பேலன்ஸ் கிடைச்சது லைஃப்ல. என்ன பண்ணணும், என்ன மாதிரி மக்கள் சிந்திக்கிறாங்க, என்ன மாதிரி பீப்புள் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய புரிய வந்தது. இந்த அதாவது வந்து என்ன சொல்ற, நிறைய பேர் வந்து சேப்பாக்லயே இந்த 400 வந்துராதா அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க. 2 மேட்ச்ல 23 விக்கெட்டுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. 3வது டெஸ்ட் மேட்ச்ல வந்ததே வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நேற்று நிறைய ஸ்டேடியம்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வேற லெவல் ஆஷ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேனர்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இங்க குஜராத்ல. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு மேசிவ் ஸ்டேடியம், ஒரு ஐகானிக் டெஸ்ட் மேட்ச். நம்ம இஷாந்த் சர்மாவோட 100வது டெஸ்ட் மேட்ச். இன்ஃபேக்ட் நம்ம இதுலயே கூட அவரோட எபிசோட் பார்த்திருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு மேட்ச். ஒரு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்ங்கிறது எப்பவுமே ஸ்பெஷலான மேட்ச். 400 விக்கெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா கூட அந்த விக்கெட் வந்து ஒரு டிஆர்எஸ்க்கு போய் அப்புறமா என்டையர் ஸ்டேடியம் நின்று கை தட்டினாங்க. என்னோட டீம்மேட்ஸ்லாம் கூட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு தே டுக் அ மொமெண்ட் அவுட், அதாவது ஒரு நிமிஷம் எடுத்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வரைக்கும் நான் ஒரு 100வது விக்கெட், 200, 300, 400 இந்த மாதிரிலாம் கூட ஒரு ஃபீலிங் இருந்தது இல்லை. பட் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்தது. உங்க எல்லாரையும் அதுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா எவ்வளவோ பேர் வந்து யூடியூப்லயே நம்ம காமெண்ட் செக்ஷன்லயே கூட நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஏன்னா நான் பர்சனலா அதை வந்து ஃபில்டர் அவுட் பண்றதுனால ஜாஃப்ரா ஜோசியர் ஆர்ச்சர், ஆனா அவர் அதை பத்தி ட்வீட்டே போடலையே அவர் ட்விட்டர் டைம் லைன்ல. சரி, நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நான் லாக்டவுன் முழுக்க இந்த மாதிரி யூடியூப்ல விஷயங்கள்லாம் நிறைய பேசுறதுனால என்ன பண்ணா, என்ன ஒரு காமன் தீம் இருந்ததுன்னா, பார்ப்போம், இப்ப நீ எல்லாம் சொல்லிட்ட, மேட்ச்ல என்ன பண்ற, என்ன கேரக்டர்னு பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் பேசினவங்க எல்லாம் கூட இருந்தாங்க. நான் அப்ப கூட சொல்லியிருந்தேன், இதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இப்ப கிரிக்கெட் விளையாடுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான். சில பேர் வந்து ஒரு எதுக்காக பண்றாங்க, நம்ம மேல ஒரு பொறாமையில பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை இக்னோர் பண்ணிடுவேன். பட் பெரும்பாலும் நான் சொல்லியிருக்கேன், இதுவே எனக்கு ஒரு பயங்கரமான ரிலாக்ஸேஷனான ஒரு விஷயம். போயிட்டு வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டை பத்தி பேசுறது, ஜென்ரலா லைஃப்ல கத்துக்கிறத பத்தி பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேடியம்ல எல்லாரும் எழுந்து நின்று பெருசா அது ஒரு மேசிவா இருந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் அதுக்கு வந்து இந்த ஒரு லெட் அவுட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. என்னோட கிரிக்கெட் பார்த்து, என்னோட லைஃப் பார்த்தே ஒரு மாதிரி ஒரு இட் இஸ் செட் இன் அ டிஃப்ரெண்ட் வேவ் நான் ஃபீல் பண்றேன் இது நடந்தல. சரி, அப்ப இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அஜெண்டான்லாம் சொல்ல மாட்டேன். காலையில ஒரு த்ரெட் ஆஃப் ட்வீட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ட்வீட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை, ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. Products are sold using various marketing strategies and that's an acceptable practice என்ன பொறுத்த வரைக்கும். We now live in an era where ideas are also being sold to us and it's a classic example of outbound marketing. சரி, ஓகே, இந்த ட்வீட்டை எடுத்துடலாம். நான் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, நமக்கு என்ன மாதிரி லைன்ல மார்க்கெட் பண்ணணும் நம்ம ப்ராடக்டை, அந்த லைன்ல அதை மார்க்கெட் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த விற்கணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த விஷயத்த எப்படி எல்லாம் விற்கலாம், அந்த விஷயத்த மக்கள் மனசுல எப்படி இடம் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங், என்னோட புரிதல் வரைக்கும். சப்போஸிங் அது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, பட் நான் கான்டெக்ஸ்ட செட் பண்ணிடுறேன். ரைட்டா, எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அதாவது எதுவுமே வந்து நான் ஒரு புக்ஸ் படிச்சோ இல்ல படங்கள் பார்த்து கத்துந்த ஒரு விஷயம் தான் அதாவது ஒரு ஹேப்பனிங் நடந்தது லைஃப்ல அப்படின்னா, உதாரணத்துக்கு 2 பேர் சந்திக்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுல 2 பார்ட்டி இன்வால்வ்டு. ஓகே, இவங்களோட தரப்பு இருக்கும், அவங்களோட தரப்பு இருக்கும், அதை தவிர பார்த்தவங்களோட தரப்பு இருக்கும், அது 3வது தரப்பு. இதை தவிர 4வது தரப்பு ஒண்ணு இருக்கு. இந்த 3 விஷயங்களையும் சேர்த்தது மட்டும் இல்லாம கேள்வி ஞானம், அதாவது அதை பத்தி ஒரு 4 பேர் சொன்னது, இல்ல இவரோட சைடை கேட்டது, இல்ல அவரோட சைடை கேட்டதுன்னு பார்த்து அவங்க தூரகத்துல இருந்தே ஒரு ஒப்பீனியன் பண்ணிடுவாங்க. இதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எப்போதுமே அந்த குரங்கு இருக்கும் தெரியுமா, குரங்கு பொம்மை, கண்ணு கட்டிருக்கும், காது கட்டிருக்கும், அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ரொம்ப ஆழமா வந்து இன்னைக்கு இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் அந்த போட்டிருக்கிற ட்வீட்ஸே வந்து எனக்கு உடனே நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க போட்டுட்டு, யார சொன்னீங்க அப்படின்னா, நான் யாரையும் சொல்லல.
எதை சொன்னீங்க அப்படின்னா, நான் எதையும் சொல்லல. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்கு வந்து ஒரு 4 விஷயமா பாக்குறேன். அதாவது நான் அந்த ட்வீட்ட போட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார் ஒண்ணும் புரியாமலே பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் என்னோட செக்மெண்ட்ல இருக்கிற அந்த ஆளுங்க. விஷயத்த விக்கிறாங்கல்ல, செல் பண்றாங்க விஷயத்த. ஒரு விஷயத்த ஒரு நரேட்டிவ், கண்ட்ரோலிங் த நரேட்டிவ் அப்படின்னுவாங்க. ஒரு நரேட்டிவ முன் நிறுத்துவாங்க ஒரு சில பேரு. அவங்க தான் வந்து இந்த நரேட்டிவ ரன் பண்றவங்க. அவங்க தான் நான் சொல்றேன் இந்த ப்ராடக்ட்ட விக்கிறாங்க, இந்த ஐடியாவ விக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஐடியாவ செல் பண்றாங்க. அவங்க அந்த நரேட்டிவ கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த புரியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த விஷயத்த வாங்குறாங்க. நேத்து ஒரு சின்ன ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. எனக்கும் எங்க அம்மாக்கும். எங்க அம்மா ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க, என்னடா 2 நாள்ல மேட்ச் முடிச்சிட்டீங்க. மேட்ச் முடிச்சு இப்ப நான் 3 நாள் சும்மா போர் அடிக்கும். எனக்கு பார்க்கவே பிடிக்காதா. நான் என்னடா பண்ணுவேன்? அப்படின்னு ஒரு வெள்ளந்தியா கேட்டாங்க. எனக்கு உடனே அப்ப புரிஞ்சுது. சரி எங்க அம்மாவும் வாங்கிட்டாங்க போல விஷயத்த. வித்திருக்காங்க. ஆனா யாரோ வாங்கிட்டாங்க. எங்க அம்மாவும் வாங்கிட்டாங்க போல இருக்கு. சோ நீயும் வாங்கிட்டியா விஷயத்த? ஜெனரலா பொருள் தான் வாங்குவோம். ஐடியாவை கூட வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷன் இது. சோசியல் மீடியாக்கான ஜெனரேஷன். சோ அந்த ஐடியாவை வித்தவங்க, வாங்குறவங்க 2 பேர் இருக்காங்க. சோ இந்த ட்வீட்டை பார்த்த உடனே ஒருவேளை நம்மளா இருக்குமோ, நம்மள தான் சொல்றானோ அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஐடியாவை விற்கிறவங்க. இது தவிர 3வது செக்மெண்ட் ஒருத்தர் இருக்காங்க. இதை வந்து மார்க்கெட்டிங்கா கூட பார்க்கலாம். அதாவது வந்து சில பேருக்கு இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். அவங்களோட ப்ராடக்ட்டை விற்கிறதோ, ஐடியாவை விற்கிறதோ, அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். அடடா நம்ம மார்க்கெட்டிங் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு செக்மெண்ட். ஃபைனலி இது ஒரு மேனேஜ்மெண்டா லெசனா எடுத்துக்கலாம். 4வதா சரி இப்படி கூட நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், இப்படி கூட நம்ம விஷயத்தை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்காக நான் இந்த ட்வீட்டை போட்டேன் அப்படின்னா, பல வருஷமா நான் நோட்டீஸ் பண்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் முடிச்ச உடனே என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன ஒரு சந்திப்பு. அதை எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றேன். அந்த நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த நரேட்டிவை கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் இருக்குல்ல, அது ரொம்ப இன்டாக்சிகேட்டிங்கா இருக்கும். ஒரு சில பேர் வந்து அந்த நரேட்டிவை வந்து ஒருத்தர் வந்து அந்த ஆக்ட்ல இருந்திருப்பாரு. இது ஒரு கிரிக்கெட் பேஸ்டாவே சொல்ல நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த ஆக்ட்ல இருந்திருப்பாரு. அந்த ஆக்ட்ல இன்னொருத்தரும் இருந்திருப்பாரு. இவங்க 2 பேரை தரப்பையும் சொல்லாம 3வதா ஒரு ஆள் வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசுவார். அந்த 3வது ஆள் அந்த விஷயத்தை பேசும்போது அந்த நரேட்டிவை பவர்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது ரொம்ப இன்டாக்சிகேட்டிங். இவங்க 2 பேர்கிட்டயுமே அந்த கண்ட்ரோல் இருக்காது. ஏன்டா அந்த விஷயத்த பண்ணதே நாங்க 2 பேர் தான். எங்க 2 பேருக்கே இதெல்லாம் புரியலையடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் அந்த நரேட்டிவை கொடுப்பாங்க. இது வந்து இக்னோர் நெகட்டிவிட்டிக்கே இல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து மூளை கொடுத்திருக்காரு, திங்கிங் கொடுத்திருக்காரு. அதை நல்லா யோசிக்கலாம். நம்மளே யோசிச்சு ஒரு விஷயத்த நம்ம லைஃப கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அப்படிதான் பண்றோமான்னு யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அந்த தாட்டை நம்ம வாங்கியிருக்கோமா இல்ல உள் வாங்கி கமல்ஹாசன் மாதிரி பேசுறீங்க. ஏதோ இப்ப அரசியல் தான் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ. நான் எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு அப்புறமா புரியும். சரி நான் எக்ஸாம்பிள்குள்ள போயிடுறேன். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன எதுக்காக நான் இந்த உதாரணத்தை கொடுக்குறேன்னா, என் லைஃப்ல இருந்து டிரா பண்ணி நான் கத்துண்டதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னும் ஈஸியா புரியும். ஒருவேளை வந்து இவர் என்னடா பேசுறாரு, இவரும் புரியாமலே பேசுறாரா அப்படின்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அண்டர் 19 கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன் நான் தமிழ்நாடுக்கு. இப்ப ரீசெண்டா கூட நான் அந்த ஸ்வீப் ஷாட்டை பத்தி பேசுறேன். ஸ்வீப் ஷாட் ஆடும்போது டிராப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க, அதனால நான் ஷாட்டை நிறுத்திட்டேன் அப்படின்லாம் சொன்னேன். நான் அண்டர் 17 இந்தியா விளையாடிட்டு தமிழ்நாடுக்கு திருப்பி வந்தேன். அண்டர் 17 இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிட்டு அண்டர் 19 ஒரு மாதிரி ரொம்ப என்சிஏ எல்லாம் போயிட்டு ரொம்ப ப்ராமிசிங் கிரிக்கெட்டரா நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு திருப்பி தமிழ்நாடுக்கு வந்தபோது அப்ப எப்படின்னா திருப்பி அண்டர் 19 இந்தியா நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் இருக்கு. ஸோ அந்த வருஷத்துக்கு 1 டே மேட்சஸ் ஆட போறோம். ஆடுறதுக்கு போறோம். அப்ப எப்படின்னா ஒரு மாதிரி தமிழ்நாட்டுல நான் தான் மோஸ்ட் ப்ராமினன்ட் கிரிக்கெட்டர். நான் மத்தவங்க பேரெல்லாம் எடுக்கல. சோ என்ன ப்ரொசீஜர்னா அண்டர் 19 1 டேஸ் விளையாடுவோம். அந்த 1 டேஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்க சவுத் ஜோன்ல எடுப்பாங்க. அப்புறம் எல்லா 5 ஜோனும் ஒன்னா விளையாடும். அதுல நல்லா பர்ஃபார்ம் பண்றது இந்தியா அண்டர் 19 டீம் எடுப்பாங்க. சோ ஒரு அண்டர் 17 இந்தியா விளையாடுனதுனால நான் கொஞ்சம் ஃப்ரண்ட் ரன்னர் டு கெட் இன்டு தி அண்டர் 19 இந்தியன் டீம். நிறைய பேருக்கு தெரியும், டேலண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியும், செலக்டர்ஸ்க்கு தெரியும்ங்கிறதுனால நான் திருப்பி வந்துட்டு அண்டர் 19 தமிழ்நாடுக்கு மேட்ச் விளையாடுறேன். அந்த வருஷம் வந்து ஓபன் பண்ணல, நம்பர் 4 விளையாடுறேன். ஏன்னா அப்பதான் நான் ஆஃப் ஸ்பின் போட ஆரம்பிக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 ரன்ஸ் அடிச்சிருப்பேன். 5 மேட்ச் ஆடுவோம். 5 மேட்ச்ல ஒரு 240 to 250 ரன்ஸ் அடிச்சிருப்பேன். 15 விக்கெட்ஸ் எடுத்திருந்தேன் as an ஆஃப் பிரேக் bowler-ஆ. கொஞ்ச நாள் கழிச்சு அதுதானே சவுத் ஜோன் டீம் விளையாடுறது தானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து 5 பேர் இருந்தாங்க அந்த சவுத் ஜோன் டீம்ல. அந்த 5 பேர் நான் சொல்ல நான் இல்ல, அந்த சவுத் ஜோன் டீம்லயே நான் இல்ல. அதாவது ஒரு ஊரை விட்டு ஊர் போனோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வீசா வேணும். அதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் வாங்கணும். எனக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ரூட்டே கொடுக்கல. நான் செலக்டே ஆகல சவுத் ஜோன் டீம்ல. சோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. வேற மே ஸ்டாண்டிங் எதனால செலக்ட் ஆகல அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருந்தது. அதுவும் நான் சொல்றது அண்டர் 19 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க வந்து போய் யாரையும் கேள்வி கேட்க முடியாது, செலக்டரை கேட்க முடியாது, எதுவுமே கேட்க முடியாது. சோ அப்ப என்னாச்சு, அடுத்து வந்து உடனே அண்டர் 19 இமீடியட்டா இந்த 5 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த 4 டே காம்படிஷன் விளையாடணும் நெக்ஸ்ட். ஸோ இந்த 4 டே காம்படிஷனுக்கு அப்போ நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் 4 டே காம்படிஷன் ப்ராக்டிஸ் இருக்கு ஈவினிங். அப்போ வந்து எதிர்த்து அந்த செலக்டரை சந்திக்கிறேன். செலக்டரை சந்திக்கும் போது
அவரை பார்க்கும்போது நான் குட் ஈவினிங் சொல்ல, குட் மார்னிங் சொல்ல, ஆப்வியஸ்லி நம்மள செலக்ட் பண்ணல. நம்ம ஊர்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ண செலக்டர் நம்மளே புஷ் பண்ணல, செலக்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால நான் வந்து அவரை கேட்டேன். ஏன் சார் என்ன செலக்ட் பண்ணல? நான் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டோன்னே, எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தானே ஜென்ரலா பொதுவா அந்த டைம்ல யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டுட்டேன். அவருக்கு அது ஏதோ கொஞ்சம் பர்சனலா எடுத்துட்டாரு போல இருக்கு. நீ என்ன எனக்கு குட் ஈவினிங் கூட சொல்லல, ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கிற அப்படின்னாரு என்ன பார்த்து. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொன்னேன் சார் எனக்கு அதெல்லாம் தோணல. எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்தது இதுதான். ஸோ அதனால கேட்டுட்டேன் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அதை பத்தி நான் யோசிக்கல. ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஒரு சீனியர் அஃபிஷியல் கூப்பிட்டு, என்னடா நீ செலக்டர் கிட்ட வந்து குட் ஈவினிங் கூட சொல்லலையா, கேள்வி எல்லாம் கேட்கறியா, ஏதோ உனக்கு ரொம்ப ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. நான் யோசிச்சேன், நான் ஏன் இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கேன். அந்த பதிலே வரல. குட் ஈவினிங் சொல்லல அப்படிங்கறது ஒரு கம்ப்ளைண்டா லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்லி அங்கேருந்து எனக்கு அடுத்த ஒரு 10-15 நாள்ல அஸ்வின்கிற ஒரு பையனுக்கு பயங்கர ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கு, அவனுக்கு திமிர் இருக்கு, அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் பண்ணுவான், யார் சொல்ற பேச்சையும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்லி யாரை பார்த்தாலுமே நம்ம அந்த லென்ஸ் அந்த கண்ணாடியை போட்டு தான் பார்ப்பாங்க. யாருமே ஒருத்தர் கூட வந்து என்ன ஆச்சு, ஏன் உனக்கு தம்பி ஏதாவது பிரச்சனையா, இல்ல உனக்கு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்களே, என்ன ஆச்சு, என்ன உனக்கு இது இப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ண, ஒரு 18 வயசு பையன் அட்வைஸ் பண்ணணும்னு கூட யாரும் யோசிக்கல. ஆனா என்ன பத்தின ஒரு நரேட்டிவை ஒரு கண்ணாடி போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இது வந்து அஜெண்டா ட்ரிவனா, இல்ல ஒருத்தருக்கு நான் குட் ஈவினிங் சொல்லங்கிறதா, இல்ல வயசு தாண்டின விஷயமா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான லென்ஸ். ஆக்சுவலா அந்த லென்ஸை யார் முதல்ல மாற்றாங்கிறதா முக்கியம். அந்த ஐடியாவை எல்லார் மேலேயும் போட்டுருவாங்க. அந்த ஐடியாவை ஒருத்தர் மேல நம்ம திணிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த நம்மளை பத்தின பெர்செப்ஷனை மாத்துறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஏன்னா நமக்கு அது தெரிய கூட தெரியாது அந்த மாதிரி நம்மளை பத்தி யோசிக்கிறாங்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப முக்கியம் என்னன்னா, எதை நம்ம கிட்ட யார் விதைச்சாலும் சரி, சாப்பிடுற ஐட்டமா இருக்கலாம், இல்ல வாங்குற எதுவா வேணா இருக்கலாம், அந்த ஐட்டம் நமக்கு வேணுமா, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அது ஒரு ப்ராடக்டே இல்ல அப்படின்னா அது ஒரு ஐடியா. அது ஒரு ஐடியா திணிப்பு. நீங்க யோசிக்க வேண்டியது இப்படிதான் அப்படின்னு யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, டே நில்றா, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கிற அளவுக்காவது நமக்கு ஒரு திறன் வளர்த்துக்கணுங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன். ஏன்னா நம்மளோட திங்கிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃபை வாழணுமே ஒழிய வேற யாரோ நம்ம எப்படி யோசிக்கணும்னு சொல்லலாம் நம்ம லைஃபை வாழவே கூடாது. இது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. வேற வேற வாக் ஆஃப் லைஃப்லயும் நானும் பார்த்துட்டே இருக்கேன். சொல்லணும்னு ரொம்ப நாளா, ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஸோ இது என்னோட அண்டர் 19ல நான் சந்திச்ச ஒரு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷேரிங்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ட்னு பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். ஷேரிங்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு பட்டுச்சுன்னா என்ன மன்னிச்சிடலாம். பட் யார் மனசுல யாரு, அவங்களுக்கு என்ன பேரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நான் ட்வீட் போட்டதை வச்சு யாரையுமே கணிக்காதீங்க, எந்த விஷயத்தையுமே கணிக்காதீங்க. இந்த மாதிரி சில நரேட்டிவ்ஸ் எல்லாம் நடக்குது. அந்த நரேட்டிவ்ஸ்க்கு நம்ம ரொம்ப இடம் கொடுக்க கூடாது, அதை பில்டும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துல தான் அந்த ட்வீட்ஸை போட்டேன். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இந்த பால் நல்லா பாருங்க. ஓகே, கொஞ்சம் வெளிச்சத்துல அப்படியே ஒரு மாதிரி தெரியும், ஏன்னா இந்த பக்கத்துல சன்லைட் வருது. உங்களுக்கு கலர் தெரியலனாலும் ஒரு வாட்டி பாருங்க, நல்லா ஒரு வாட்டி ஊத்து பாருங்க. இது வந்து நாங்க மேட்ச் ஆடுற பால். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போறேன், எப்படி கலர் இருக்குன்னு பாருங்க. பாக்குறவங்களுக்கு இதை முதல் தடவை நான் பார்த்தேன். அதாவது நான் முதல்ல இந்த கலர் பாலை பார்த்தேன். பார்த்த உடனே ஆஹா, ஆரஞ்சு கலர் பால்ல மேட்சா அப்படின்னு யோசிச்சேன். ஆரஞ்சு கலர் இல்ல, இது பிங்க் பாலுக்கான மேட்ச் அப்படின்னாங்க. சரி ஓகேடா, இது பிங்க் கலர் பால் போல இருக்கு அப்படின்னு நம்பிட்டேன். ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதே பாலை கேமரா லென்ஸ்ல பார்த்தோம்னா இது பிங்க் கலர்ல தெரியும். ஆனா இது பிங்கா ஆரஞ்சான்னு இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் நான் சொல்லி இந்த கலர்ல இருக்கிற பாலோட தான் மேட்ச் ஆடுறேன். ஆனா சின்ன குழந்தைகிட்ட காமிச்சீங்கன்னா இது ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லும். கலருங்கிறது நம்மளோட கண்ணோட்டத்துல தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தெரியலாம். இதெல்லாம் அதே ரேஞ்சில் இருக்கிற கலர்ஸ்னால வேற மாதிரி கூட தெரியலாம். கேமரா லென்ஸ்ல பிங்க் பாலா தெரியுது. ஸோ நேற்று வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அது மேட்ச் முடிஞ்சோடனே பாலை தூக்கி ஸ்டாண்ட்ஸ்குள்ள அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு இது ஸ்ட்ரைக்கே ஆச்சு. பாலை எடுத்து கிரௌட்ல இருந்து ஆளுங்க போட்டிருந்தாங்க. போடும்போது அதுல ஒருத்தர் சொன்னாரு, ஹேய் பிங்க் பால் ஏயே, பிங்க் பால் ஏயே, அதான் இதான் பிங்க் பால் இந்த பாரு அப்படின்னு 2-3 பேர் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் பாலை கொடுக்குறாங்க. அப்பதான் மனசுல யோசிச்சேன், பாரு அவங்க எல்லாம் கண்டிஷன் ஆயிட்டாங்க இது பிங்க் பால்னு யோசிக்கிறதுக்குன்னு. ஒரு செகண்ட் எடுத்துட்டு என்னடா இது வேற கலர்ல இருக்கே அப்படின்னு யாருமே யோசிக்கல. ஏன் யோசிக்கல அப்படின்னா அது ஒரு கண்டிஷனிங்கான விஷயம். நம்ம கண்டிஷனான ஒரு விஷயத்த நம்மள யாராவது மாத்த சொல்றாங்க, இல்ல அதுக்கு வேற ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா நம்ம அப்படியே பழக்கப்பட்டுட்டோம். இந்த மாதிரி லைஃப்ல 1-2 விஷயம் இல்ல, எத்தனையோ விஷயங்கள் நம்ம மேல கண்டிஷன் பட்டு திணிக்கப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதனால ஒரு விஷயத்தை இப்படி உங்க கண்ணு முன்னாடி காமிச்சாங்கன்னா பாருங்க, உள்ள எடுத்துக்கங்க, நல்லா யோசிங்க. இதுதான் நம்ம மனசு சொல்லுதா, நம்மளோட மைண்ட் இதுதான் சொல்லுதா அப்படின்னு. நம்ம தான் ரைட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் நமக்கு தோணுனதை பண்ணினோம், நமக்கு தோணிதை நினைச்சோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் நம்ம லைஃப்ல இருக்கும். இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன்.
கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு நீங்க தான் ஐடியாவை வாங்குறவங்க. புரிஞ்சவங்க தயவு செய்து மாத்திக்கங்க. அப்படி மாத்திக்க முடியலன்னா கூட இனிமே அந்த மாதிரி பண்ணானா கண்டுபிடிச்சுக்கங்க. அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இதான் விற்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு வாங்கினவங்களாம் இனிமே கண்டுபிடிச்சுக்கங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோயிங் ஃபார்வர்ட் இது ஒரு நியூ ஏஜ் இந்தியா. நமக்கு நம்ம என்ன பண்றோம்னு தெரியும். நிறைய எஜுகேட்டட் பீப்புள் இருக்கும். அப்படி எஜுகேட்டட் பீப்புள் பார்த்து இன்னொருத்தருக்கு தெரியாம போச்சுன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம மக்களை பார்த்துக்கணும். நம்ம தான் இன்னொருத்தருக்கும் சொல்லியும் கொடுக்கணும். நம்ம எல்லாருமே ஒரே நாட்டை சேர்ந்தவங்க தானே. ஸோ இன்னொருத்தர் ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதான் நம்மளோட என்டையர் சொசைட்டியை முன்னாடி எடுத்துட்டு போக முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் மெட்ராஸப்பட்டினம். இது மெட்ராஸப்பட்டினம் எனக்கு தெரியல, பட் ஸ்டில் யாரு பாது. ஓகே, சில கேள்விகள்லாம் வருது. கிறிஸ்டோபர் நோலனுக்கே டஃப் கொடுப்பாருடா ஏன்டா கலாய்க்கிறீங்க. ஸோ இன்டென்ஷன் அது கிடையாது. எனக்கு தோணினதை எவ்வளவு முடியுமோ அப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மா போடணும்னு ஆசைப்பட்டு போட்டேன். உங்களுக்கு யாருக்கா பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இதுதான் என் மைண்ட்ல தோணுது சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது கேள்விகள் இல்லை, வேற எதுவும் மெசேஜஸ் வரல அப்படின்னா thank you. Have a good day. Have a good night. Okay, which one of these 400 wickets do you think? Which of these 400 wickets do you think would have taken the most? Catches, stumps or LBW bold? கட்டாயமா கேச்சஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேச்சஸ் நிறையா வரும்ல ஸ்பின்னர் புல்லிங்கில். அண்ட் ஸோ கேச்சஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நேற்று கூட முடிஞ்ச உடனே கேக்கெல்லாம் எல்லாம் கட் பண்ணாங்க என்னோட டீம்மேட்ஸ்லாம் எனக்காக. அப்போ நான் எல்லாரையும் தேங்க் பண்ணேன். எனக்கு கேச்சஸ் பிடிச்ச எல்லாரும். ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா இவ்வளோ விக்கெட்ஸ் சேர்ந்துருக்க முடியாது. ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் இல்லைன்னா அப்படியே உடனே முடிச்சிருப்பா. தேங்க்யூ ஸோ மச் சுமித்ரா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ். உங்களோட விஷஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா குட் வைப்ஸ் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட் வைப்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் குட் வைப்ஸ் கொடுக்கறதுக்கு ஈக்குவலி அதே அமௌண்ட் இருந்தாலும் நம்ம மேலே வரும். பிலாசபி கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கு. பிலாசபிலாம் கொடுக்கல, இதுதான் உண்மை. தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. பிலாசபி இது இல்லை, இதுதான் நடக்கிறது. ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரம் அஸ்வின். முத்துமணி ராம்ராஜ். ஏய் யாரா அது கலாய்கிற மெசேஜ் எல்லாம் போடுறது? கலாச்சா தயவுசெய்து மெசேஜை போடாதீங்கப்பா அட்மின். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹவ் ஐ ப்ரோ? தேங்க்ஸ் சுப்ரமணியன். ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே, ரியல் கோ டு தேங்க்யூ மணிராஜ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கேள்விகள் இல்லைன்னா, ஏன்னா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். தேங்க்யூ கைஸ். ஆனா ஒய் மோஸ்ட் ரிவெஞ்ச் ஆன் லெஃப்ட் பேட்ஸ்மேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக பால் ஸ்பின்னிங்காவே ஒரு டஃபரான ஆர்ட் இல்லை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு போடுறது பிடிக்கும், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போடுறது பிடிக்கும். ஒன்றும் புதுசு கிடையாது. யுவர் பெஸ்ட் இஸ் yet to come. Ash, do you agree? தெரியலையப்பா அப்படின்னு சொல்லலாம். யுவர் பெஸ்ட் இஸ் yet to come. டேக் இட் ஒன் மொமெண்ட் அட் டைம் அப்படின்னு நான் நம்புறேன். பெஸ்ட் விக்கெட் அவுட் ஆஃப் தட் 400. எல்லா விக்கெட்டுமே செரிஷ் பண்ண வேண்டிய விக்கெட் தான் ராமகிருஷ்ணன். ஐம் நாட் வெரி ஷுர் எந்த விக்கெட்னு பிக் பண்ணுறது எனக்கு தெரியல. எல்லா விக்கெட்டுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இப்போ என்னால் அதை யோசிக்க பார்க்க முடியல. ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க என்ன, எக்கச்சக்க கிரிக்கெட்டர்ஸ். பட் என்னோட மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன் எங்கள் வீட்டிலே தான் இருக்காங்க. எங்கள் அம்மா தான் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன். எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வாக் த டாக் அப்படின்வாங்க. அவங்க வெறும்னா டாக்கா மட்டும் இல்லாமல் தேவ் ஆல்சோ வாக் த டாக். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. இன்னைக்கு நல்லா என்ன ஓகே. ஹார்திக் அண்ட் குல்தீப். ஐயோ அது வேற, நான் அந்த வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சேன் வேற. ஹார்திக் வீடியோலாம், அந்த வீடியோலாம் இந்த மாதிரி தான் ஒரு பயங்கர ஃபேமஸான சாங்கு. தளபதி விஜய் ஆடி இருக்காரு அப்படி இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் ஆனாங்க. டியூ டூ அன் எக்கனாமிக் டிகிரி பை எனி சான்ஸ்? இல்லப்பா, இன்ஜினியரிங், பிடெக், ஐடி, SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுதான் நம்மளோட பூர்வீகம். உங்க 12th மார்க் எவ்வளவு எடுத்தேன் எக்ஸாக்டா தெரியல, ஆனா நல்ல மார்க் எடுத்தேன். ஒரு 1100 ரேஞ்சில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா எனக்கு மறந்துச்சு. கமான் ஆஷ். அது வேற ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்தேன். ஆக்சுவலி யாரோ பண்ணியிருந்தாங்க, நம்ம காமெடியன் அபிஷேக் என்ன டேக் பண்ணியிருந்தாரு. யாரோ ரிஷப் பண்டோட அந்த கமான் ஆஷை வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதை முடிஞ்சா பாருங்க. எனக்கு எக்ஸாக்டா டைம்ல தெரியல, முடிஞ்சா ஷேர் பண்றேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில. ஹேவ் யூ ஸ்போக்கன் டு முரளி சாரோட அப்பப்போ ரெகுலரா பேசுவேன். முரளி சார் அதாவது என்ன சொல்றது, ஒரு ரெகுலரா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கால் பண்ணுவாரு. ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இல்ல. யூஸ்வலா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கால் பண்ணிட்டு என்னடா எப்படி இருக்க அந்த மாதிரிலாம் பேசுவாரு. எனக்கு நல்ல கனெக்ட் அவரோட. ஸ்ரீலங்கா கொலம்போ போயிருந்த போது கூட ஒரு வீட்டுக்குலாம் போயிருக்கேன். ஸோ ஒரு நல்ல இன்ட்ராபர்சனல் கனெக்ட் மோர் தென் ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்ட். சோ மெனி சாட்டர் அபவுட் பிச், வாட் வாஸ் யுவர் தாட்ஸ் வைல் பேட்டிங்? அப்படிலாம் ஒண்ணுமே, ஐ மீன் கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் அதுக்கெல்லாம் டைமே கிடைக்காதுங்க. நீங்க வெளியில என்ன பேசுறாங்கிறது வெளியில பேசுறதோட முடிஞ்சது தான். அதை பத்தி யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. நான்லாம் ஒரு தாட் கூட கொடுக்கல அதுக்கு. வாட் வுட் யூ பி இஃப் யூ ஆர் நாட் அ கிரிக்கெட்டர்? தெரியல. ஐ வுட் ப்ராபப்லி ட்ரை டு பி ஏதாவது ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை. இப்ப கூட அந்த ஒரு ஆசை, ஒரு நல்ல ஏதாவது ஒரு
என்ன சொல்றது, எனிதிங் தட் யூ டூ யூ மஸ்ட் பி எக்ஸலென்ட் நம்புறேன் லைஃப்ல. ஸோ ஒரு நல்ல ஆண்டர்பிரனரா இருந்திருப்பேன் நினைக்கிறேன். நந்திகா கேஎஸ், நைஸ் கொஸ்டின். ஓகே அஸ்வின், ஹவ் ஆர் யூ சோ கோல்ட் டியூரிங் யுவர் டஃபஸ்ட் டைம்ஸ்? ஓகே தெரியல. ஐ திங்க் அட்வர்சிட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நிறைய லேர்னிங் அட்வர்சிட்டியில தான் கிடைச்சிருக்கு. எக்கச்சக்க அட்வர்சிட்டிஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். இது எல்லாருமே சொல்றது தான். அட்வர்சிட்டிஸ்ல நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு டஃப் டைம்ஸ்ல கத்துக்கலாம் அப்படின்னு. ஈஸியர் செட் தென் டன். ரொம்ப சுலபமா சொல்லிடலாம் அந்த டைமை நம்ம கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஜெனுவினா பிலீவ் பண்றேன், நீங்க தான் உங்களோட ஹார்ஷஸ்ட் கிரிட்டிக்கா இருக்க முடியும். உங்க மனசு பொய்யே சொல்லாத உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு எதுல எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கத்தியை சாண பிடிக்கிற மாதிரி தான் ஷார்பன் பண்ணினே இருக்கணும் உங்களோட டஃபஸ்ட் டைம்ஸ்ல. ஏன்னா சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன். ஏர்லி டைம்ஸ்ல 17th century 18th century 16th century எல்லாம் வந்து உலகம் ஒரு உருண்டைன்னு கண்டுபிடிச்சா கூட அது சின்ன உருண்டைன்னு நினைச்சிருந்தாங்க. நிறைய சீஃபேரர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் இப்பதான் ரீசெண்டா ஒரு புக்ல படிச்சிருந்தேன். பெசிபிக் அட்லாண்டிக்லாம் தாண்டி உலகத்தை ஃபுல்லா சுத்தி வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ உலகமே வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குது கான்ஸ்டன்டா, எதுவுமே வந்து நம்ம நினைக்கிறதோட அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ லைக் வைஸ் டஃபஸ்ட் டைம்ஸ் ஆல்சோ டோன்ட் லாஸ்ட். டஃபஸ்ட் டைம்ஸ்ல நம்மளோட கத்தி எப்பவுமே ஷார்பன் பண்ணிட்டே இருக்கணும். ஷார்பன் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த டஃபஸ்ட் டைம் தாண்டினோடனே ஒரு நல்ல ஃபேஸ் கண்டிப்பா வரும். அதுதானே நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ வி கேன் ஜஸ்ட் கெட் கோயிங் வித் இட். ரூட் என்ன சொன்னாரு ப்ரோ? ரூட் என்ன எங்கிட்ட என்ன சொல்லுவாரு? வெல் டன், கங்க்ராச்சுலேஷன் சொன்னார். மேட்ச் முடிஞ்சவன வேற ஒன்றும் சொல்ல. ஓகே ஆமா, அது வேற விராட் வேற அது ஒரு பிரபலப்படுத்தி விட்டுருக்காரு. இப்போ அதுக்கு என்னெல்லாம் நான் சந்திக்க போறேனோ, என்னெல்லாம் சேட்டைகள் சந்திக்க போறேனோ. கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் பெஸ்ட் விஷஸ். என்னோட பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்டை போட்டே இருப்பேன். நீங்க தான் என் ஸ்ட்ரென்த். ஆனால் மேக் அ வீடியோ இன் தெலுங்கு. என்னோட தெலுங்கு அவ்வளோ குட் கிடையாது, ஒரு வீடியோ பண்ற அளவுக்கு குட் கிடையாது. யாராவது 2 பேர் தெலுங்குல வம்படிச்சாங்கன்னா கூட வம்படிக்கலாம். வாட் இஸ் யுவர் சீக்ரெட்? தெரியலையே. ஓகே ஆக்சுவலி மார்னிங் பர்சன் அப்படி சொல்லலாம். நான் சின்ன வயசுல இருந்து எழுந்து பழகிட்டேன். ஒரு கிரிக்கெட்டர் மேல வராங்கன்னா அவங்க டெஃபினட்டா 5:30 எழுந்து ஃபுல் லைஃப் அவங்க எழுந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மார்னிங் பர்சனா இருக்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்ல கிரிக்கெட் ப்ராக்டிஸ் எல்லாமே கூட மார்னிங்ல தான் நடக்கும். ரொம்ப ரேரா தான் ஈவினிங்ல நடக்கும். ஸ்கூல் முடிச்சோடனே ஈவினிங்ல நடக்கும். பட் மார்னிங் ப்ராக்டிஸ் ஏன் இப்படி வச்சாங்கன்னு தெரியல. பட் தட் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஓகே எக்கச்சக்க கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஐ திங்க் இட்ஸ் டைம் டு கால் இட் டன் ஃபார் த டே நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நோ தட்ஸ் சிங்கா. ஐயோ ஓகே, தெரியாம நேற்று நைட்டு எல்லாம் அப்படியே ஒரு ஜாலி மூட்ல இருக்கும்போது எல்லாரும் பாடி அதை தான் போட்டேனே. இன்னும் நிறைய பாட்டு வேணும்னா போடுறேன். ஆனா என் குரல் என்னாலேயே கேட்க முடியல. ஸோ அந்த துன்பத்துல உங்களெல்லாம் ஆழ்த்த நான் விரும்பல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் டுடே ஷோ. கோலிவுட் என்ட்ரி. ஆமா நான் நல்லா இருக்கிறது உங்க யாருக்குமே பிடிக்கலன்னு தெரியுது. இப்பதான் சொல்லி முடிச்சேன். என்னோட வளர்ச்சிக்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய காரணம், நீங்க ஒரு முதுகெலும்புன்னு. இப்படி அதுக்குள்ள எனக்கு ஆள வர வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இன்னைக்கு என்னோட அட்மின் தான் பெரிய துரோகின்னு நான் ஃபீல் பண்றேன். முடிக்கவே மாட்டேங்கிறாரு. பட் பிஃபோர் ஐ சைன் ஆஃப், நான் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கங்க, நல்லா உள்வாங்கிக்கங்க. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க, எது வேணாமோ ஃபீல் ஃப்ரீ டு குவிட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் மதராஸ் பட்டன்.